மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், தக் லைஃப் படம் பார்த்துருக்கீங்க, எப்படி சார் இருக்கு படம்? தக் லைஃப் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு கமலஹாசனும் மணிரத்னம் இணைந்து நடித்திருக்கக்கூடிய படம். பெரிய அளவில் அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர்கள் புடைசூழ பார்க்குறப்ப தேட்டரில் ஒரு பின் ட்ராப் சைலண்ட். முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறப்ப அந்த ரசிகர்களுடைய ஆரவாரம் இருக்கும், எதுவுமே இல்லை. ரொம்ப அமைதி. கமல் ரசிகர்களும் சரி, சிம்பு ரசிகர்களும் சரி, எல்லாம் அமைதியாக பார்த்தாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு படமாக தான் இந்த படம் இருந்தது. பார்த்தீங்கன்னா கதை, படத்தினுடைய கதைன்னு பார்க்குறப்ப கமல்ஹாசன் ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு ஒரு இன்னொரு கேங் ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. அங்கே தெரியாமல் ஒருத்தர் மேலே குண்டடிப்பட்டு ஒருத்தர் இறந்து போகிறாரு. அவருக்கு 2 குழந்தைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எங்கேயாவது மிஸ் ஆயிரும். அந்த பையனை மட்டும் கமல்ஹாசன் தூக்கிட்டு வந்துடுவார். அவர் தான் வளர்க்குறாரு. அந்த பையன் தான் சிம்பு. இவருடைய கூட பாடி கார்டு மாதிரி, தம்பி மாதிரி வளர்க்குறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த கமல்ஹாசனுடைய இடத்தை சிம்பு அடையணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு கூட இருக்கிறவங்கலாம் அவங்க அப்பா அவர் தான் கொண்டாடுற மாதிரி இது ட்ரிகர் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அவங்க அப்பாவை கமல் தான் கொண்டாரா, இல்லை அந்த இடத்தை சிம்பு அடைந்தாரா, கிளைமேக்ஸில் என்னங்கிறது தான் படத்தினுடைய கதை. இதுக்கடையில் இவங்களுக்கு காமனாக ஒரு எதிர்த்தரப்பு டான் ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க 2 கேங்கும் அப்பப்போ மாறி மாறி ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. நாயகன் மாதிரி ஒரு நாயகன் படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும். அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அழுவார், அந்த வேல் நாய்க்கிட்ட என் பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான் அப்படின்னா அவர் உடனே அந்த போய் இது பண்ணுவார். அதே மாதிரி அதே மாதிரியான ஒரு சீன் நாசர், அதாவது கமல்ஹாசனுடைய அண்ணனாக இருப்பார் இந்த படத்தில். அவருடைய பொண்ணை கெடுத்துருவான் ஒரு பெரிய பொலிட்டிஷியனுடைய பையன். உடனே அவரை பழி வாங்குவார், அதுக்காக ஜெயிலுக்கு போவார். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கதை லைனப்பில் வச்சுருக்காங்க. ஆனால் படம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் தான். கிட்டத்தட்ட எத்தனை சண்டை இருக்குன்னே தெரியல, போய்கிட்டே இருக்குது. படத்தில் முதல்ல ப்ளஸ் அப்படின்னு பார்த்துறப்ப ஃபோட்டோகிராஃபி, ரவி கே சந்திரனுடைய ஃபோட்டோகிராஃபி, ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கு, மற்றபடி த்ரிஷா, சிம்பு, இவங்கெல்லாம் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. பட் கதைன்னு பார்த்தா ரொம்ப நம்ம பார்த்து பழைய ஒரு கதை, ரொம்ப சிம்பிளான கதை, ஒரு லைன் கதை. சரி, அது திரைக்கதையில் சுவாரஸ்யமாக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, வெளியில் நம்ம கேட்ட ஒரு ஹிட் சாங் படத்தில் இருக்கான்னு பார்த்தா அந்த முத்தமலை சாங்காக இருக்கட்டும், அப்புறம் விண்வெளி நாயகனாக இருக்கட்டும், அந்த மாதிரி பாட்டும் படத்தில் இல்லை. படத்தில் ஒரு 2 பாட்டு தான், ஜிங்குஜா பாட்டும் இன்னொரு பாட்டு மட்டும்தான் படத்தில் வச்சுருக்கிறாங்க. படம் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறைய லென்த் இருக்குது. 2.25 மணி நேரம் படம் ஓடுது. இது ஒரு பெரிய, அதாவது மணிரத்னம் படம், கமல்ஹாசன் படம் எதிர்பார்த்து போனவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். சரிங்க சார், இந்த படத்தில் திரிஷாவுடைய கேரக்டரும் நாயகன் படத்தில் வர சரண்யா கேரக்டரும் ரிசம்பிளன்ஸ்ன்றாங்க, உண்மைதானா? ஆமாம், கரெக்டாக. அதில் வந்து அதில் வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா வந்து சரண்யாவை கூட்டு வருவாங்க. இதில் வந்து ஒரு கிளப் டான்ஸராக வந்து த்ரிஷா இருப்பாங்க. த்ரிஷா கமலுக்கு காம்பினேஷனாக இருக்கும். இடையில சிம்பு போவார். அந்த மாதிரியான ஒரு கிளப்ஸியான ஒரு கேரக்டர் தான் த்ரிஷாவுக்கு. பட்டு த்ரிஷா அந்த படத்தில் உண்மையில் நல்லா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி த்ரிஷா வந்த படங்கள்ல காட்டில் இந்த படத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. படம் வந்து த்ரிஷாவுடைய போர்ஷன் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் கமல் சாரோட நடிப்பு, சிம்பு சாரோட நடிப்பு, 2 பேரில் யார் நல்லா நடிச்சிருக்காங்க? இல்லை, சிம்பு வந்து அவர் கொடுத்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மற்ற சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப உடம்பு கொஞ்சம் மெலிஞ்சு போன மாதிரி இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தேர்த்தினா நல்லாயிருக்கும். கமல்ஹாசன் சொல்லவே வேண்டாம், அவருக்கு உண்டான வேலையை பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அந்த ஏஜ், அந்த வயது வந்து மூஞ்சில் தெரியுது. நிறையா அந்த முகத்தில் வந்து ஒரு தளர்ச்சி தெரியுது, கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அவருடைய இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம் ஸ்கோர் எப்படி இருக்குது சார்? படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். படத்தை வந்து அடுத்தடுத்து என்னங்கிறத நகர்த்தி கொண்டு போகிறது ஏஆர் ரஹ்மானுடைய அந்த பிஜிஎம் மட்டும்தான். சாங் உள்ளே வச்சுருக்கலாம், ஹிட்டான சாங்கை ஏன் வைக்காம விட்டாங்கன்னு தெரியல. ஒரு படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸே பாட்டு தான். அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு இந்த 2 பாட்டுமே பெரிய ப்ளஸ் ஆச்சு. இந்த முத்தமலை சாங்லாம் இல்லை, முத்தமலை சாங் இல்லை. விண்வெளி நாயகன் படத்த சாங்கை வந்து கடைசியில் ரோலிங் டைட்டில் போட்டு விட்டாங்க. அந்த சாங்லாம் ஒரு பெரிய அளவில் வந்திருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை. படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதில் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்லலாம். கமல்ஹாசனை வந்து ஷூட் பண்ணி ஒரு பெரிய பனிமலையிலேருந்து தூக்கி போட்டுருவாங்க. எப்படி புனையமன் படத்தில் ஒரு பெரிய இதில் விழுவாரோ அது மாதிரி மரம் மட்டையெல்லாம் விழுந்து கீழே விழுந்து கிடப்பாரு. அதுக்கு மேலே பனியெல்லாம் போட்டு பற்றிடும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்ப்பாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இங்கே ஒரு குண்டடி பட்டிருக்கும். அங்கே இருக்க ஒரு பனி ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். அதை வச்சு அந்த குண்டை எடுத்து போட்டு அவர் வாட்டுக்கு இருந்து போயிட்டு இருப்பார், வெளியே வந்துடுவார். இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத கமல் படத்தில் இப்படியா, மணிரத்னம் படத்தில் இப்படியா? இது திரைக்கதை பார்த்து 2 பேரே போட்டிருக்காங்க. படத்தில் திரைக்கதைன்னு பார்த்தா கமல்ஹாசன், மணிரத்னம் 2 பேரும் சேர்ந்து இந்த சீன்லாம் எப்படி யோசிச்சாங்க? இதில் யார் இந்த படத்தை உண்மையிலேயே இவங்க படம் தானாங்கிற சந்தேகமாக இருக்குது. 2 பேருமே வேறு வேறு லெஜெண்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஷாக்காகவே இருக்குது.
இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க போட்டு பார்த்துருப்பாங்களே சார். இதில் கமல் சார் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை எடுத்துன்னு வந்து மணி சார் கிட்ட குடுத்தாரு. அவர் குடுத்த கதையிலேருந்து ஒரு பகுதியாக உருவானது தான் தக் லைஃப் அப்படின்றாங்களே. நாயகன், செக்கச்சவந்த வானம் 2 மிக்ஸ்டான ஒரு கதை தான் இந்த கதை. புதுய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் திரைக்கதையில் ஏதாவது சுவாரஸ்யம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அப்போ திரைக்கதையிலையும் பெருசாக ஒன்றும் பண்ணல. இதில் யார் இதை டேக் கேர் பண்ணதுங்கிறது தெரியல. ஆனால் 2 பேருடைய சிக்னேச்சரும் படத்தில் இல்லை. கமல் அவர்களுடைய சிக்னேச்சரும் இல்லை, மணிரத்னம் சிக்னேச்சரும் படத்தில் இல்லை. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குதா, இல்லை வந்து இந்த படம் கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எங்கே கட் பண்ணாலுமே ஃபைட்டை தான் தூக்க வேண்டியதாக இருக்கும். முன்னாடி ஒரு 5-6 ஃபைட் போகுது, பின்னாடி ஒரு 5-6 ஃபைட் போகுது. நீங்கள் எங்கே கட் பண்ணாலும் ஃபைட்டை தான் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இப்போ கட் பண்ணாலுமே ட்ரிம் பண்ணாலே படம் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. ஏன்னா படமே வந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. எதுக்கு தான் எல்லா படத்துக்கும் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி லென்த்தியாக வைக்காதீங்க, படம் எவ்வளோ நல்ல படம் வந்தாலும் போர் அடிச்சிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்கிறோம். திருப்பி 2.25 மணி நேரம் படம் வச்சிருக்காங்க. ஒருவேளை லென்த்தி அதிகமாக இருக்குன்னு பாட்டு வைக்காம விட்டாங்களான்னு தெரியல. பாட்டை வச்சிருந்தாங்கன்னா கூட படத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சிருக்கும். முன்னாடி வந்து ஒரு விண்வெளி நாயன சாங்கை, ஒரு பில்டப் சாங்கை போட்டு, அப்புறம் வந்துட்டு அந்த முத்தமலை சாங்கை போட்டு சிம்பு த்ரிஷாவுக்கு ஒரு டூயட் போட்டிருந்தாங்கன்னா கூட படம் வந்து வேறு கலரில் மாறி இருக்கும். அதுவும் இல்லை, ஒரு ரொம்ப ட்ரையாக வெறும் ஃபைட் மட்டும் பண்ணால் போதும். அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இதுதான் ட்ரெண்டு, இப்போ உள்ள ரசிகர்கள் இப்படி தான் ரசிக்கிறாங்கன்னு நினச்சி இவங்க வந்து இறங்கியிருக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய இது வரைக்கும் வச்சிருந்த ஒரு இமேஜ் அது இந்த படத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். படத்தில் நாசருக்கு என்ன சார் இதில் முக்கியத்துவம்? நாசர் வந்து கமலஹாசனுடைய அண்ணன் நடிக்கிறாரு. அவர் அடைவதற்காக அவர் பண்ணுறார். பெருசாக ஒன்றும் அவருக்கு இல்லை. ஜோஜு ஜார்ஜ் கேட்காம விட்டீங்க. ஜோஜு ஜார்ஜ் வந்து நம்ம மலையாளத்தில் எப்படி பார்த்துருப்போம், கொண்டாடி இருப்போம். அவர் இந்த படத்துலையும் அவரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. தமிழில் என்னன்னு தெரியல, அவ்வளோ பெரிய நடிகரை கூட்டு வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ரெட்ரோலையும் சரி, அதற்கு முன்னாடி வந்த ஒரு படத்தையும் சரி, பெருசாக அவருக்கு அவர் நடிக்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லை. இந்த படத்தில் ஒரு கேங்கில் ஒருத்தராக இருக்கார். இந்த ரவுடி கேங்கில் இவர் ஒருத்தராக இருக்குது. அதில் என்ன ஸ்கோர் பண்ண, அவருக்கும் தனியாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அவர் பெருசாக ஆக்டிங் ஸ்கோப்பே அந்த படத்தில் அவருக்கு இல்லை. ஒரு நல்ல நடிகரை கூட்டு வந்து அவரையும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் சார், அசோக் செல்வன் ஒரு சின்ன கேரக்டர், போலீஸ் ஆஃபீஸராக பண்ணுறாரு. பெருசாக அதுலேயும் அவருக்கும் ஸ்கோப் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. இது முழுக்க இந்த ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமே இருக்குது. அதை நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு லிமிட்டு தானே. ஒரு 3-4 ஃபைட் வச்சா படம் ஃபுல்லாக ஃபைட்டாகவே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி பார்ப்பீங்க? இந்த படத்தை வந்து யார் சார் ப்ரொடியூசர்? மணிரத்னம் ப்ரொடியூசரா, இல்லை கமல் ப்ரொடியூசரா, இல்லை இவங்க ஃபர்ஸ்ட் காப்பி பேசிக்ஸில் 2 பேரும் சேர்ந்தே பண்ண ப்ரொடியூசர். இது ஒன்றுன்னா தமிழ்நாடு தியேட்டருக்கு அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, கமல்ஹாசன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அது ஏன் பண்ணாருன்னு தெரியல, வித்துருக்கலாம். ஒரு பெரிய ஒரு இதுதான் படம். அப்போ எப்பவும் வழக்கம் போல் மணிரத்னம் ஃபர்ஸ்ட் காப்பியில் எடுத்து கொடுத்தா அவர் சேஃப் ஆயிட்டார். இல்லை, அவரும் பார்ட்னர்ஷிப் தான். 2 பேரும் பார்ட்னர். மெட்ராஸ் டாக்கீஸும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் சேர்ந்து பண்ண படம். தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்ற ரைட்ஸில் விற்றுட்டாங்களே, ஆர்கேஎஃப் விற்றுட்டாங்க, இது நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஓடிடி விற்றுட்டாங்க, சேட்டலைட் விற்றுட்டாங்க, மற்றெல்லாம் விற்றுட்டாங்க. தமிழ்நாடு தியேட்டரில் மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாரு, கமல்ஹாசன் ரிலீஸ் பண்ணுறாரு. அவங்க மொத்தத்தில் இவங்க 2 பேரும் பிஸ்னஸ் வைஸ் சேஃப். ஏன்னா படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நம்மளுக்கே கமல்ஹாசன் மணிரத்னம் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 2 பேருமே கோட்டை விட்டாங்க. அதான் பெரிய விஷயம். ஒன்று இவர் டேரக்டராக, இவருக்கு டேரக்டர் மட்டும் கிடையாது, இவரும் ஒரு டேரக்டர். 2 டேரக்டர் சேர்ந்து பண்ணுறாங்க. படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, 2K கிட்ஸ்னா இந்த மாதிரி நினைப்பாங்க. இதுதான் இப்போ வெறும் ஃபைட்டு மட்டும் வச்சாலே போதும். இந்த குட் பேட்ல வச்சு பார்த்தீங்களா, ஒரு 5-6 ஃபைட் வச்சா போதும், 2 பாட்டு வச்சா போதும், படம் நல்லா ஓடிடும் அப்படிங்கிற அவங்க அந்த தாட்டில் வந்துட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி படம் பண்ணுவோம். கதையெல்லாம் பெருசாக இதுக்கு யோசிக்க, லாஜிக்காக யோசிக்க, 10 ஃபைட் வைப்போம், ஒரு 5 பாட்டு வைப்போம். அப்படின்னா அந்த பாட்டை கூட உள்ள வச்சிருக்கலாம். நல்ல பாட்டை கூட ரஹ்மான்ட்ட வாங்கி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஹிட் சாங் ஏன் உள்ள வைக்கல? உயிரில் கூட பூங்காற்றில பாட்டை வேஸ்ட் பண்ணியிருப்பாரு. அப்படியே சின்னதாக போட்டு பிட் போட்டு எடுத்துட்டு இருப்பாரு. இந்த படத்தில் ஓப்பனிங் ஜிங்குஜா ஜாங்கு ஃபுல்லாக இருக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டு, அந்த மஞ்சள் வண்ண பூவே, அந்த பாட்டு வந்து அது பிட்டா படம் ஃபுல்லாக வருது. அப்புறம் என்ன வேணும் உனக்குங்கிற பாட்டு, அதுவும் பிட்டாக இருக்கு. அந்த 3 பாட்டு. மற்றபடி விண்வெளி நாயகன் பாட்டை கடைசியில் இதில் போட்டு விட்டாங்க. போகும்போது எழுந்து போட்டுட்டாங்க ரோலிங் சைட்டில். அப்புறம் இந்த பாட்டே படத்தில் இல்லை. முதல் மலை சாங்கே படத்துல இல்லை. அந்த பாட்டு தான் பெரிய வைரலையும். அந்த பாட்டை ஏன் வைக்காம விட்டாங்கன்னு தெரியல. சரி, இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி மக்கள் கொண்டாடப்படுறதா அந்த படத்தை திருப்பி ஷூட் பண்ணி சேர்த்து வச்சிருக்கலாம். ஒரு த்ரிஷாவுக்கோ இல்லை சிம்பு த்ரிஷாவும் சேர்ந்து பண்ணுற டூயட்டாவா கூட அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு சாங்காக ஷூட் பண்ணி கூட வச்சிருக்கலாம். தேவையில்லாத சீன்லாம் வச்சுட்டு மக்கள் கொண்டாடின ஒரு பாட்டை படத்தில் வைக்காம விட்டுருக்காங்க. என்ன அர்த்தத்தில் இந்த படம் பண்ணாங்க, என்ன யார் இதெல்லாம் வந்து ஐடியா பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல அதுக்கு. சரிங்க சார், இப்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி இதுக்கு முன்னாடி ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணதில்லை. உலகம் ஃபுல்லாக போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க. ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்க. படம் பார்த்துட்டு தான் ப்ரொமோஷன் பண்ணாங்களா? இல்லை, முதல்ல இந்த ப்ரொமோஷனால் படம் ஓடும், இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு வந்து ரீல்ஸ் போடுறதுனால படம் ஓடும்,
கண்டென்ட் கொடுக்கறது, இப்போ ப்ரொமோஷன் கண்டென்ட் கொடுக்கறதுனால படம் ஓடுங்கிற இது எல்லாத்துக்கும் தொடர்ந்து அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் படம் ஓடாது. நல்ல படம் எடுத்தால் ஓடணும், கண்டென்ட் நல்லா இருந்தால் ஓடும், யதார்த்தத்தை சினிமாவை நோக்கி ஓடும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எதுக்கு ஓடிச்சு? அது யதார்த்தத்தை ஒட்டி உள்ள சினிமா, ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய சினிமா, நம்ம பார்க்கக்கூடிய சினிமா, நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு சினிமா. நீங்கள் யதார்த்தத்தை ஹாலிவுட்லேயே வந்து அவன் மாற்றிட்டான். பாம்பை பெருசாக காட்டுறது, பள்ளியை பெருசாக காட்டுறது, விண்வெளியிலேருந்து மனுஷன் வர்றதெல்லாம் மாற்றிட்டான். அவனை யதார்த்த சினிமா நோக்கி போய்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றுமும் வந்து அடித்து பனிமலையில் பறக்க வருது, ஹெலிகாப்டரில் போகிறது, ஒரு சீன்லாம் இருக்குது. 2 பேரும் உட்காந்து 2 கேங்ஸ்டர்ஸ் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கோவா வரைக்கும் போயிட்டு வரலாம், ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்துறாங்க. பக்கத்தில் டீ சாப்பிட போகிறோம், ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவர் என்னன்னா ஒரு பனிமலையில் தூக்கி போடுறாங்க, அவரே உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் இருக்கிறாங்க? ஒன்றும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்களா, இல்லை இதுதான் அப்டேட் இவங்க நினச்சிக்கிட்டாங்களா? இப்படி படம் எடுத்தால் தான் வந்து ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களான்னு தெரியல. கமல் சார் தான் இந்தியன் சினிமாவிலே அவர் தான் அப்டேட்டாக இருக்கிறாரு, அவருக்கு தான் எல்லாமே தெரியும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளே பேசுகிறோம், அது உண்மைதான், ஒத்துக்கலாம். டெக்னிக்கல் வைஸ் சரி, இன்னைக்கு வந்து இன்றைக்கும் அவருடைய அப்டேட் ஏஐ முதற்கொண்டு கையில் வச்சிருக்காரு, என்ன பண்ண முடியுங்கிறது தெரியும். பட் இந்த படத்தில் ஏன் மிஸ்டேக் பண்ணீங்க? அவங்களுக்கு மேலே பெரிய மரியாதையும் மதிப்பும் நம்பிக்கையோட போன ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக தானே இருக்குது. இந்த படத்தை என்ன எங்கே மிஸ் ஆச்சுன்னே தெரியல. ஒரு மணிரத்னம் மிஸ் பண்ணாரா, கமல்ஹாசன் மிஸ் பண்ணாரா, 2 பேரும் சேர்ந்தே மிஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை இதுதான் ட்ரெண்டுன்னு நினச்சி பண்ணிட்டாங்களா, இதுதான் அப்டேட் நினச்சி பண்ணிட்டாங்களாங்கிறது தெரியல. அப்போது மணிரத்னம் சார் வந்து இப்போ இருக்கிற நிலமையில வந்து அவரும் அவுட் ஆஃப் த ஃபேஷனா, அதை எப்படி சொல்கிறது? அப்படிதான் அவுட் ஆஃப் ஆர்டரா, அவுட் ஆஃப் ஆர்டராக தான் இருக்கிறார். அப்படி தான் நம்ம இந்த படத்தை பார்க்குறப்ப இருக்கு. இன்னும் அப்டேட் ஆகாமல் செக்கச்சவந்தரமான நாயகன் புதுசாகவே இல்லையே கதை. ஏன்னா லாஸ்ட்டாக பொன்னியின் செல்வன் 2 கூட பெருசாக அதுலேயும் ஒரு ட்ராமா மாதிரியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. இந்த படத்துலையும் அதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட அது ஒரு வகையான ஒரு கான்வர்சேஷன் மூவி. அதை சுவாரஸ்யமாக சொல்லணும். மேலகன் படம் வந்துச்சுன்னா அதில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல, ஒரு யதார்த்தம் இருக்கும்ல. நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸோட நம்ம 2 பேர் பேசுகிறோம், பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேசுகிறோம், அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் அந்த படத்தில், ஒரு யதார்த்தம் இருக்கும். இந்த படம் வந்து அப்படி இல்லையே. பேசிகிட்டு இருக்காங்க, மிகைப்படுத்தப்பட்ட காட்சி இருக்குது. படம் வந்து டெல்லியில் நடக்குதா, பாம்பேயில் நடக்குதா, எந்த பேக்ரவுண்டில் இருக்குது, டெல்லியில் இருக்குன்றாங்க, இவங்க படம் தமிழில் பேசுகிறாங்க, இவங்க யார், அந்த மாதிரி எந்த டீட்டெயில்டுமே படத்தில் இல்லை. தக் லைஃப் பார்ட் 2 வருமா சார்? ஒன்றே தடுமாறிக்கிட்டு இருக்குது, இதில் பார்ட் 2 எங்கே போகிறதுக்கு? ஒன்றே இந்த தக் லைஃப் ஃபர்ஸ்ட் வெர்ஷனே வந்து ட்ரோல் ஆகாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். சரிங்க சார், முதல் நாள் 100 கோடியா 200 கோடியா 300 கோடியா சார்? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருமா சார்? அதெல்லாம் வந்து இவங்களா போட்டுக்கிடுவாங்க, கேக் வெட்டுவாங்க, பார்ட்டி கொண்டாடுவாங்க. அதேமாதிரி கமல்ஹாசன் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ரியாலிட்டி ஓரளவுக்கு தெரியும், அதனால் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். இல்லை வந்து வாங்கின வேறு யாருக்குள்ள வந்து 120 கோடி ரூபா, இன்றைக்கி 150 கோடி ரூபா கேக் வெட்டி பார்ட்டி கொண்டாடுறாங்கன்னா அது ஒரு பெரிய ட்ரோல் ஆகிடும். இப்போ நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டீங்கல்ல, கமெண்ட்ஸில் வந்து உனக்கு படம் பார்க்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடிவிங்கெல்லாம் கொஞ்சம் வருமே சார், என்ன பண்ண போகிறீங்க? இது எல்லா படத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்டா போன வாரம் வரைக்கும் அந்த படத்தை நீ நல்லா இருக்குன்னு ஊற்றுன, இப்போ பில்டப் பண்ண. நான் நேற்று கூட ஒரு வீடியோ பேசணும். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 5000 ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. 5000 ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ புக்கிங்கே கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதை நம்ம அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து படத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஹைப்பு. படம் நல்லா இருந்தால் தான் யார் படமுமே ஓடும் அப்படிங்கிற 1000 கோடி அடிக்கும் 2000 கோடி அடிக்குங்கிறதெல்லாம் நான் இந்த படத்துக்கு நான் சொல்லவே இல்லை. ஒரு இன்டர்வியூக்கு அதை நான் வந்து டிஸ்க்ளைமரே போட்டுறேன். நான் இந்த இதை சொல்ல நிறையா இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதுவும் கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி படம் 1000 கோடி அடிக்கும் 2000 கோடி. கண்டென்ட் மட்டும்தான் தீர்மானிக்கும், ஜோசியம் தீர்மானிக்காது, பில்டப் தீர்மானிக்காது, ஜாதகம்லாம் தீர்மானிக்காது. கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படம் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்துக்கும் அதான் நடந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சநட்சத்திர நடிகராக இருக்கட்டும், உச்சநட்சத்திர டைரக்டராக இருக்கட்டும், நீங்கள் உலகம் முழுக்க போய் ப்ரொமோஷன் பண்ணுங்கள், இன்ஃப்ளூயன்சர் வச்சு கூட்டு வச்சு அவருக்கு வந்து இது பண்ணுங்கள், என்ன பண்ணாலும் படம் கண்டென்ட்டு நல்லா இல்லை, யதார்த்தத்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா படம் ஓடாது. இந்த படத்துலையும் நிறையா விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் ரவி கே சந்திரனுடைய ஃபோட்டோகிராஃபி, ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கு, டான்ஸு கூடிய இது விஷயங்கள் அது நல்லா இருக்குது, நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் ஒர்க்கு எல்லாமே டெக்னிக்கல் வைஸ் படம் வந்து வெல் டூ. எடிட்டர் ரூபன் அவர் பெரிய ஒரு அவார்டு வாங்கினவர், அவருக்கு தெரியாதா சார் இதை இப்படியே கொடுத்தோன்னா இந்த படம்? அவங்கள்ட்ட நீங்கள் பேச முடியாதுல்ல, சீனியரில் 2 பேருமே அவங்களே எடிட் பண்ணிப்பாங்க. அவங்க வெர்ஷன் சொல்லுவாங்க, அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான் சார். இது கொஞ்சம் இது மாதிரி போனால் அதாவது அவங்கெல்லாம் சொல்லின பிறகு தான் வந்த படம் இது. பலரும் வந்து சஜஷன் சொன்ன பிறகு வந்த வெர்ஷன் தான் இது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்துங்க. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? படம் மும்பை எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு படம் ஆயிடுச்சு இது. மும்பை எக்ஸ்பிரஸ் எல்லாம் அது புதுசாக ஒரு அட்டெம்ப்ட், அது அதுவே நல்லா இருக்குன்றீங்களா? இல்லை, புது அட்டெம்ப்ட் டெக்னிக்கல் வைஸ். அந்த படத்துல தான் முதல்ல வீடியோ கேமரா டிஜிட்டல், அது ஓகே இல்லை சொல்கிறேன் நான். அப்போ அதில் நிறையா வந்து உங்களுக்கு நான் சிங் ஆடியோலாம் ப்ராப்ளம், டெக்னிக்கல் வைஸில் நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. மன்மத அன்பு கூட சேர்த்துக்கலாமா? அதை கூட சேர்க்க முடியாது. இந்த ரெட்ரோ கங்குவா இந்த லிஸ்ட்டில் வந்துச்சு இந்த படம்.
இந்தியன் 3. இந்தியன் 3 இந்தியன் 3 கூட எப்படி எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சரி, இந்தியன் 2 நல்லா இருக்கா? இந்தியன் 2 இந்த படத்தை கம்பேர் பண்றீங்களா? கம்பேர் பண்றப்ப இந்தியன் 2 கூட கொஞ்சம் பெட்டர் தான். இந்தியன் 2 கூட அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண வேணாம். இந்த இந்தியன் 2 கூட பெட்டரா இருக்கு. ஆனா என்னன்னா கமல் வந்து அந்த ஏஜ் தெரியுது. அந்த ஏஜ் ஒரு ஃபேக்டர், அது எல்லாம் தெரியுது. சிம்பு நம்ம நாளைக்கு வேற வந்திருக்கிறாரு. அவர் கொடுத்த வேலையை அமைதியாக செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வச்சு அவர் பாட்டுக்கிட்டு வச்சிருக்கலாம் படத்தில். அதையும் அதை வச்சுருந்தா கூட ஒரு யூத்தா போயிருக்கும் படம். சரி, நான் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன். கிளைமேக்ஸில் அவரையும் செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது உண்மைதானா? ஆமாம், சிம்பு இறந்து போறாரு. கமல்ஹாசன் தப்பிச்சு போயிடுவார். சிம்பு இறந்துருவாரு. அப்போ ஏதோ பிளான் பண்ணியே கூட்டின்னு வந்து கொண்ட மாதிரி இருக்கே. சரி, இது படம் கூட்டு வந்து கொள்ளல, படம் பார்த்து நம்மளை தான் கொள்றாங்க உள்ள வச்சு. அடி மேல அடி, கண்ணாடி செதுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரகுமான் வந்து அந்த உயிரை கொடுத்து எஃபெக்ட் போட்டிருக்காரு. அந்த கண்ணாடி சிதறதெல்லாம் நமக்கு மேலே சிதற மாதிரி இருக்கு தியேட்டர்ல. சுற்றி வச்சு அடிச்சிருப்பாரு. சுற்றி வச்சு அடிச்சிருக்கா, என்ன பண்ணாருன்னு தெரியல. அந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கார் சேசிங், ஒரு பாலைவனத்தில் ஒரு ஃபைட் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் வந்து கேட்டுக்கலாம், யார்ட்டையாவது கதை வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது இவங்களே உட்காந்து இதுதான் அப்டேட்டுன்னு. அதாவது நீங்கள் மணிரத்னம் படத்தை பார்க்க போயிருக்கோம், கமல்ஹாசன் படத்தை பார்க்க போயிருக்கோம், 2 படமே இல்லையே. ஓகே, நடுவில் வேற யாரோ வந்துட்டாங்க, வேற யாரோ படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. மணிரத்னமுக்கு பேர் போட்டிருக்க, மணிரத்னம் டைரக்ஷன் கிடையாது. கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு, கமல்ஹாசன் படம் கிடையாது. அப்போ யாரோ படம் மாதிரி இருக்கு. அந்த 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 எதிர்பார்ப்போட போனால் தான் பெரிய படத்துக்கு பெரிய மைனஸ். ஓகே சார், ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் அனுபவித்த சில வருத்தமான விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.